ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இப்போ இந்த வசனத்தினுடைய பிற்பகுதிக்கு நாம் வருவோம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இன்றைக்கு பல சூழ்நிலைகளிலே நிந்தை என்கிற ஒன்று வந்து நம்மை தாக்குகிறது. இந்த நிந்தையின் மூலமாக நாம் கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். நிந்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே கெடுத்து விடுகிறது. அந்த நிந்தனை நமக்குள் காணப்படும் பொழுது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறது. அந்த நிந்தையை நினைத்து நினைத்து இப்படி ஒரு நிந்தை வந்து விட்டது, இப்படி ஒரு பழிச்சொல் வந்து விட்டது, இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று சொல்லி நினைத்து நினைத்து ஜெபிக்க முடியாமல், வேதம் வாசிக்க முடியாமல் துவண்டு போகிற சூழ்நிலைகள் உண்டு. இந்த நிந்தை பல விதத்திலே பலரையும் துன்பப்படுத்துகிற ஒன்றாக காணப்படுகிறது. இந்த நிந்தையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்று சொல்லுகிறார். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வேளை நிந்தையினால் அவமதிக்கப்பட்டு, நிந்தையினால் பாதிக்கப்பட்டு, நிந்தையினால் தூக்கமின்மையினால் கஷ்டப்பட்டு இப்படிப்பட்டு உழன்று கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நான் நீக்கி விடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குற்ற மனசாட்சி என்று ஒன்று உண்டு. ஒருவேளை நாம் தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கு நாம் மனம் வருத்தம் தெரிவிப்பது அது குற்ற மனசாட்சி. ஆனால் நிந்தை என்பது என்னவென்றால், நாம் செய்யாத ஒரு காரியத்தை செய்துவிட்டது போல பேசி விடுவார்கள். அதுதான் நிந்தை. நாம் செய்திருக்க மாட்டோம், அந்த தவறுக்கும் அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் குற்ற மனசாட்சி என்பது அப்படி அல்ல. அது நாம் தவறு செய்வது, நாம் பாவம் செய்வது, அதற்கு பிரயாசத்தம் தேடுவதற்காக ஒருவேளை ஜெபித்து நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். அது ஒருவேளை ஒரு மாதத்தில் மன்னிப்பு கேட்கலாம், ஒரு நாளில் மன்னிப்பு கேட்கலாம், அல்லது ஒரு மாதத்தில் அல்லது ஒரு வருஷத்தில் மன்னிப்பு கேட்கலாம். அது நம்முடைய குற்ற மனசாட்சியை பொறுத்தது. ஆனால் நிந்தை என்பது அப்படிப்பட்டதல்ல. அது தவறு செய்யாமல் இருக்கும் போது குற்றப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது, இப்படி செய்து விட்டார்கள், அப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி பேசுவது, இப்படிப்பட்ட நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் காணப்படலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட நிந்தையை அதிகமாக சுமந்தது யார் என்று சொல்லி வேதத்தில் அலசி பார்த்தால், தாவீது என்கிற ஒரு பக்தன், அல்லது தாவீது என்கிற ஒரு ராஜா, அல்லது தாவீது என்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன் இப்படிப்பட்ட பல துன்பங்களை, நிந்தைகளை அவன் சந்தித்திருக்கிறான். பலவிதமான நிந்தைகளை சந்தித்திருக்கிறான். அந்த நிந்தையை குறித்து பலவிதமான காரியங்களிலே, பலவிதமான சங்கீதங்களிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் இப்படி நிந்திக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற இந்த காரியம் தவறு செய்யாமலே தவறு செய்தது போல சொல்லிவிடுவார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட நிந்தையை நீங்களும் கூட ஒருவேளை சுமந்திருக்கலாம். சில நேரங்களிலே சில கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும், சில கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும். ஆனால் சில கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. எடக்கு முடக்கா நிந்தையை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக கேட்கப்படுகிற கேள்விகள், இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விதவை இருப்பின் நிந்தை, இந்த விதவைக்கு வருகிற நிந்தையை பாருங்கள். விதவைக்கு எவ்வளவு நிந்தை பாருங்கள். இப்போ சில நேரங்கள்ல ஒரு குடும்பத்துல இருந்தா ஒருவேளை ஒருவர் வீட்டை விட்டு வெளியே புறப்படுகிறார் என்று சொன்னால் இந்த விதவை முன்னால் வந்து நிற்க முடியாது. இப்படி பல சங்கடங்களை அனுபவிப்பார்கள்.
ஒருவேளை ஒரு சகோதரன் மரித்து விட்டால் அல்லது ஒரு கணவன் மரித்து விட்டால் அவருடைய மனைவி என்ன செய்வாள் என்று சொன்னால், அவருடைய மனைவியை பார்த்து கேள்வி கேட்க, எப்படி மரித்தார், ஏன் மரித்தார், பலவிதமான கேள்விகளை கேட்டு ஒருவேளை அந்த பெண்ணால் செத்து விட்டது போல ஒரு காரியத்தை உண்டு பண்ணி விடுவார்கள், நிந்தையை உண்டு பண்ணி விடுவார்கள். இப்படிப்பட்ட நிந்தையை சில நேரங்களில் நம்மால் சமாளிக்க முடியாது. நீங்கள் ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஒரு 10 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ரூத்தினுடைய மாமியார் நகோமி, இந்த நகோமி என்ன செய்கிறார் பாருங்க, இந்த நகோமியினுடைய கணவர் இறந்து விடுவார். அப்படி கொஞ்ச நாள் போனா அவருடைய 2 மகன்களும் இறந்து விடுவார்கள். 2 மருமக்கள்மார்கள் மாத்திரம் இருப்பார்கள். இதிலே ஒர்பால் என்கிற மருமகள் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு போய் விடுவாள். ஆனால் இந்த ரூத் என்கிற மருமகள் இந்த நகோமி கூட சேர்ந்து இங்கே கஷ்டமா இருக்கிற மோவாப் தேசம் பஞ்சமான தேசமாய் மாறிவிட்டபடியினால் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி விடலாம் என்று சொல்லி ரூத்தோடு கூட இந்த நகோமி புறப்பட்டு செல்லுகிறாள். அங்கே புறப்பட்டு செல்லும் பொழுது அங்கே ஊர்க்கிற ஜனங்கள் நகோமியை பார்த்து நகோமி நகோமி என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவள் நகோமி சொல்லுகிறாள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லி ஏன் அழைக்கிறீர்கள்? நான் மாறாள் என்கிறாள். நான் மாறாள். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கசப்பை கட்டளையிட்டார். நான் நிந்தனைக்குரியவள், நான் கசப்பானவள் என்று சொல்லி தன்னை தானே நிந்தித்துக் கொண்டாள். ஏன் என்று சொன்னால் அதற்கு பிறகு விஷயத்தை தெரிந்து கொண்டு மற்றவர்கள் நிந்திக்க கூடாது என்பதற்காக தன்னைத்தானே நிந்திக்கிற ஒரு சூழ்நிலை, தன்னுடைய விதவை தனத்தை தானே நிந்திக்கிற ஒரு சூழ்நிலை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே பலர் நம்மை நிந்திப்பதற்கு முன்பதாக நாமே நிந்தித்து விடும். நான் தான் செஞ்சேன், நான் தான் குற்றம் செஞ்சேன், நான் தான் தப்பு பண்ணினேன் எப்படின்னு சொல்லி நம் மூலமாக இந்த நிந்தையை மாற்றிக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிந்தையின் மூலமாக நீங்கள் அவமதிக்கப்பட்டிருக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 119வது சங்கீதம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க சங்கீதக்காரன் நிந்தையை அனுபவித்து 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 அவன் சொல்லுகிற காரியம், நான் அஞ்சுகிற நிந்தை, நான் அஞ்சுகிற நிந்தையை எனக்கு விளக்கும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நிந்தனை நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது, பலவிதமான பயத்தை, அஞ்சுகிற அந்த பயத்தை கொண்டு வருகிறது. அந்த நிந்தனின் மூலமாக நமக்கு பயம் வந்து விடுகிறது. ஐயோ, இப்படியெல்லாம் நிந்திக்கிறார்களே, இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே என்று சொல்லி ஒரு அச்சம் வந்து விடுகிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிந்தனை நமக்கு அச்சத்தை கொண்டு வந்து விடுகிறது. சங்கீதம் 69:20 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று, எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். என் இருதயத்தை பிளந்தது அப்படின்னா, ஒரு இருதயத்தை பிளந்தனா இருதயம் 2ஆவா பிளந்து நின்றுச்சு இல்ல. அவனுடைய பிரச்சனை அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுகிறான், வேதனைப்படுகிறான். என் இருதயம் 2ஆய் பிளந்து நிற்கிறது. எனக்காக பரிந்து பேச, எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று நான் தேடுகிறேன், ஒருவனும் இல்லை, ஒருவனையும் காணேன். யாருக்காவது காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு வேளை பலவிதமான நிந்தைகள் உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறதா? அதன் நிமித்தமாக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த நிந்தனையின் மூலமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 22:6 மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன், ஆகையால் நானோ ஒரு புழு என்று சொல்லுகிறான். நானோ ஒரு புழு, நான் ஒரு புழு. ஏன் என்று சொன்னால் ஜனங்களால் நிந்திக்கப்பட்டும் மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் காணப்படுகிறேன். நானோ ஒரு புழு. பாருங்கள், சங்கீதக்காரன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன்,
கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை பலவிதமான நிந்தனையின் மூலமாக அவனை அவமதிக்கிறார்கள், அவனை புறம்பே தள்ளுகிறார்கள். அவன் சொல்லுகிறான், ஐயோ மனுஷரால் நான் நிந்திக்கப்படுகிறேன், ஜனங்களால் நான் அவமதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிற நிலை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனுஷர்களால் அவமதிக்கப்படுகிற நிலை வந்தால், ஜனங்களால் அவமதிக்கப்படுகிற நிலை வந்தால், மனுஷர்களால் நிந்திக்கப்படுகிற நிலை வந்தால், ஒருவேளை சபைக்குள்ளே இருந்து இப்படிப்பட்ட நிந்தனை ஒரு மனிதனுக்கு எழும்பி வந்தால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக காணப்படும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் இறுதியாய் சொல்லுகிறான், நானோ ஒரு புழு என்று சொல்லுகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஒருவேளை புழு போல துடித்து நெளிந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றான், எல்லாரும் என்னை நிந்திக்கிறார்கள், ஜனங்கள் எல்லாரும் என்னை நிந்திக்கிறார்கள், நானோ ஒரு புழு என்று சொல்லுகிற ஒரு நிலை காணப்படுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த காரணங்கள், இந்த எதிர்ப்புகள், இந்த நிந்தனைகள் 3 திசைகளில் இருந்து வருகிறது, அல்லது 3 மனிதர்களிடத்திலிருந்து வருகிறது. அது எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டு, தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்துக் கொண்டே நடந்து வர்றான். தூசித்துக்கிட்டே நடந்து வருகிறான். யார் அவன் பேரு? சீமேயு. சீமேயு என்பவன் தாவீதை என்ன செய்கிறான்? தூசித்துக் கொண்டே நடந்து வருகிறான், திட்டிக் கொண்டே வருகிறான். இவன் சொந்தக்காரன், தாவீதுக்கு சொந்தக்காரன். முதல் பாயிண்ட் என்னன்னா, அறிமுகமானவர்களிடத்தில் இருந்து வருகிற நிந்தை. நமக்கு நெருக்கமானவர்களிடத்தில், நமக்கு அறிமுகமானவர்களிடத்தில், நம்முடைய நண்பர்களிடத்தில், அல்லது நம்முடைய சொந்தங்களிடத்தில், அல்லது நம்முடைய பந்தங்களிடத்தில் இருந்து வருகிற ஒரு நிந்தை. இப்ப பாருங்க, இந்த சீமேயு தாவீதை நிந்திக்கிறான், நிந்தனை செய்கிறான், தூசித்து கொண்டே வருகிறான். இந்த சீமேயு யாரு? சவுலுக்கு சொந்தக்காரன். தாவீதும் சவுலுக்கு சொந்தக்காரன். சவுளுடைய மகளை தான் தாவீது என்ன செய்திருக்கிறாரு? கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. அதனால சவுலுக்கு தாவீது சொந்தம், சவுலுக்கு சீமேயு சொந்தம். ஆனா சொந்தக்காரனே நிந்திக்கிறான். அவ்வளவு கேவலமாக, அவ்வளவு பயங்கரமாக அவன் பேசி கொண்டு வருகிறான். அதனை தொடர்ந்து 6ஆம் வசனத்தை பாருங்க. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் தாவீது ராஜாவின் சகல ஊழியக்காரர்கள் மேலும் கற்களை எறிகிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க நீங்க நன்றாக கவனிச்சு பாருங்க. கற்களை எறிகிற ஒரு காரியம் தாவீது ராஜா மேலும் தாவீதினுடைய அடியாட்கள் மேலும் என்ன செய்கிறாங்க? கற்களை எறிகிறார்கள். இப்ப தாவீது இதற்கு ஒரு பதிலும் சொல்லல. நீங்க நல்லா கவனிக்கணும். இது பதில் சொல்லல. நீங்க விரோதிக்கீங்க, நீங்க எதிர்க்கீங்க, நீங்க எல்லாம் பேசுறீங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா தாவீது ராஜா ஒரு பதிலும் சொல்லவில்லை. அமைதியா இருக்கிறார். தாவீது ராஜாவுக்குன்னு ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தை வச்சு அவர் பதில் பேசலாம், அவர் பதில் சண்டை போடலாம். ஆனா அப்படி சண்டை போடாம அவர் சங்கீதத்தை எழுதுகிறார், பாடலை எழுதுகிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் அதை தெரியப்படுத்துகிறார். எப்படியெல்லாம் நிந்தனை வருகிறது, யாரெல்லாம் நிந்திக்கிறார்கள், என் சொந்தத்தில் இருந்து நிந்திக்கிறார்கள், நான் பெண்ணெடுத்த குடும்பத்தில் இருந்து என்னை நிந்திக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிற அந்த நிந்தனையை அவன் பார்க்கிறான். அடுத்த வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீமேயி அவனை தூசித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ என்று சொல்லுகிறான். அவனை தொலைந்து போ இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ என்று சொல்லி அவன் நிந்தனை செய்கிறான். எவ்வளவு மோசமான ஒரு நிந்தனை பாருங்கள். இரத்த பிரியனே என்று சொன்னால் கொலைக்காரன்.
பேலியாளின் மனுஷன் என்று சொன்னால் விபச்சாரி பெற்ற மகன் என்கிற சொல்லுகிற அந்த ஒரு அர்த்தத்தோடு அவ்வளவு கேவலமாக பேசி தொலைந்து போ என்று சொல்லுகிற நிலை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள். ஒருவேளை உங்கள் உறவுகள், உங்கள் சொந்தங்கள் உங்களை பார்த்தபடி பேசி இருக்கலாம், ஏளனமாக பேசி இருக்கலாம், நிந்தித்து இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். இரத்த பிரியனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. தாவீதை கொலைகாரனாக அவர் என்ன செய்கிறான்? சித்தரிக்கிறான். ஆனால் கிட்டத்தட்ட 16 முறைக்கு மேலாக சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைத்திருந்தும் தேவன் அபிஷேகித்த ஒருவனை நான் கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி தாவீது உறுதியாக இருக்கிறார். கொலை செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, ஆனா கொலை செய்ய மாட்டார். நான் சவுல் மேல் கையை போட மாட்டேன். ஏன்னா சவுலை ஆண்டவர் அபிஷேகித்திருந்தார், அந்த அபிஷேகம் அவருக்குள் காணப்படுகிறது. ஆகவே நான் அவர் மேல் கையை போட மாட்டேன் என்று சொல்லி தாவீது சவுலை தொடாமல் இருந்தார். ஆனால் அப்படி இருந்தும் பாருங்கள், இந்த சீமையை சொல்லுகிறான், நீ கொலைகாரன் என்று சொல்லுகிறான். செய்யாத ஒரு காரியத்தை செய்வது போல சொல்லுவது, ஒரு பேலியாளின் மகன் என்று சொல்லுவது எவ்வளவு மோசமான ஒரு காரியம் பாருங்கள். ஒரு எவ்வளவு மோசமாக, எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிற பேச்சு, எவ்வளவு கீழ்த்தரமாக செயல்படுகிற செயல்கள் என்று பாருங்கள். அப்படி சீமேயு செயல்படுகிறான். ஆனால் தாவீது அதற்கு பதில் பேசவில்லை. மாறாக அவன் பதில் பேசாமல் அவன் அமைதியாக செல்லுகிறான். கல்லெறிகிறார்கள், அமைதியாக செல்லுகிறான். பாருங்கள், தூற்றுகிறார்கள், அமைதியாக செல்லுகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சீமேயு செய்கிற இந்த சூழ்நிலையை பாருங்கள். ஆனால் தாவீது எந்த காரியத்திற்கும் எதிர்ப்பாக பேசாமல் அவன் சைலண்டாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிக் கொண்டு அவன் அமைதியாக செல்லுகிறான். இவன் ஒருபுறம் இப்படி சீமேயு என்கிற ஒரு சொந்தக்காரன் அவன் நிந்தனை செய்கிறான். இன்னும் ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 55:12 வசனத்திற்கு வாருங்கள். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். பாருங்கள், என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். ஒருவேளை ஒரு சத்துரு, ஒரு எதிரி என்னை நிந்தித்துவால் கூட பரவாயில்லையே, நான் சகித்துக் கொள்வேனே என்று சொல்லி புலம்புகிறான். பாருங்கள், தாவீது ராஜாவுடைய புலம்பலை பாருங்கள். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் நான் சகித்துக் கொள்ளுவேன், என்னுடைய எதிரி அல்ல. தொடர்ந்து, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல. எனக்கு விரோதமா பெருமை பாராட்டுறவன் என்னுடைய பகைஞன் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். பகைஞனா இருந்தா சரி, அவன் எந்தாலும் போயிட்டு போறான், நான் ஒரு பக்கமா போறேன் அப்படின்னு சொல்லி வேற வழியா நான் மறைந்து போயிருப்பேன். என் எதிரி எனக்கு பகைஞன் அல்ல. என் எதிரி, என்னை நிந்தித்தவன் என் சத்துரு அல்ல, என் பகைஞனும் அல்ல. பெருமை பாராட்டினால் அவன் பெருமை பாராட்டுறவன் என்னுடைய சத்துருவாக இருந்தால், என்னுடைய எதிரியாக இருந்தால் நான் மறைந்து கொள்ளுவேன். அவன் வேற பக்கமா போட்டோம், ஆனா அவன் எதிரி இல்லையே என்று சொல்லி எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என்று சொல்லுகிறான். என் தோழனுமாகிய நீயே அவன் என்று சொல்லுகிறான். எனக்கு சமமான மனுஷன், எனக்கு வழிகாட்டினவன், என்னுடைய தோழன் என்று சொல்லுகிறார். அப்ப முதல்ல சொந்தக்காரன், இரண்டாவது தோழன். நமக்கு தோழனாக இருந்தவர்கள், தோழியாக இருந்தவர்கள், நமக்கு உதவியாக இருந்தவர்கள், நமக்கு கூட இருந்தவர்கள், அவர்கள் செய்கிற நிந்தனையை குறித்து இங்கே தாவீது சொல்ல, எனக்கு தோழனாய் இருந்தவர்கள், என்னோடு கூட இருந்த அவர்களே என்னை நிந்திக்கிறார்கள். ஒருவேளை சத்துரு நிந்தித்திருந்தால் அல்லது என்னுடைய எதிரி நிந்தித்திருந்தால் நான் சகித்திருப்பேனே, அல்லது நான் மறைந்திருப்பேனே. ஆனால் என்னை நிந்திப்பது யார்? என்னோடு தோழனாய் இருந்தவன், எனக்கு வழிகாட்டியாக இருந்தவன், எனக்கு கூட இருந்தவன், எனக்கு உதவியாக இருந்தவன், அவன்தானே என்னை நிந்திக்கிறான். ஒருவேளை என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறாயா? இப்படிப்பட்ட ஒரு புலம்பல் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இப்படிப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்கிறதா? ஏதோ ஒரு காரியத்திலே நீ இப்படிப்பட்ட அகப்பட்டு காணப்படுகிறாயா? ஒருமித்து இருந்தவர்கள், ஒன்றாய் இருந்தவர்கள், வழிகாட்டியாய் இருந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நிந்திக்கிற நிந்தனையை தாங்க முடியாமல் வேதனைப்பட்டு அழுது புலம்புகிறாயா?
யோசித்து பாருங்கள். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனவர்கள். எப்படி இருந்தவங்க பாருங்க, இன்பமா ஆலோசனை பண்ணவங்க, ரொம்ப இன்பமா பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு எல்லாம் சேர்ந்து ஒன்னா தேவாலயத்துக்கு போனவங்க, இன்பமான ஆலோசனை செய்தவர்கள், ஒருமித்து ஆலயத்துக்கு சென்றவர்கள். இவர்களை நண்பராக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சக விசுவாசிகளாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தவங்க, ஒண்ணு மண்ணா இருந்தோம். நாங்கெல்லாம் ஒண்ணு மண்ணா நாங்க இருந்தோம்ப்பா, அந்த காலத்துல ஒண்ணு மண்ணா இருந்தோம், ஆனா இப்படி இருக்கோமே என்று சொல்லுகிற அவர்கள் நிந்திக்கிற நிந்தனை எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்கள். சங்கீதம் 35:11-15 வசனம் வரைக்கும் அப்படி மெதுவா வாசிக்கலாம். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். தாவீது சொல்றான் பாருங்க, கொடுமையான சாட்சிகள், கொடுமையான சாட்சிகள். ஐயோ, இந்த சாட்சி கொடுமையான சாட்சிகள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நிந்திக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்களா அல்லது நிந்திக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிந்தனை இருக்கிறதா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் வாழ்க்கையில நிந்தனை இருக்கக்கூடாது என்கிற தீர்மானத்துக்கு வரணும். மற்றவர்கள் நம்மை நிந்தித்தால் நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது, நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அப்ப நாம மற்றவர்களை எப்படி நிந்திக்க முடியும்? இப்ப பாருங்க, கொடுமையான சாட்சிகள், கொடுமையான சாட்சிகள். அதுதான் ஒரு பெரிய கஷ்டம் பாருங்க. நட்பா இருந்தவங்க, கூட இருந்தவங்க, உதவியா இருந்தவங்க, ஒருமித்து ஆலயத்துக்கு போனவங்க, இப்படிப்பட்ட சாட்சிகள். இப்போ இவங்க எழும்புறது, இவங்க நிந்திக்கிறது, இதுதான் கொடுமையான சாட்சி. இதுதான் கொடுமையான சாட்சி. கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். எனக்கு தெரியாது, எனக்கு அறியாது, அதை பத்தி எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் கொலை செய்யறதுக்கு நான் நினைக்கல, பேலியாளின் மகன் நான் அல்ல, ஆனால் நான் அறியாததை, எனக்கு தெரியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். தொடர்ந்து நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். நான் அவர்களுக்காக ஜெபித்தேன், நான் அவர்களுக்காக உதவி செய்தேன், நான் அவர்களுக்காக கூட இருந்தேன், அவர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அறிந்து உதவி செய்ய கடந்து சென்றேன். நான் நன்மை செய்தேன். தாவீது ராஜாவாகிய நான் நன்மை செய்தேன். ஒருவேளை சவுல் ராஜா என் கையில் அகப்பட்ட போது நான் அவனை கொலை செய்யவில்லை, அவனை காப்பாற்றினேன். அவரை என் கை போட்டு அவனை கொலை செய்வதற்கு என் மனதிலே கடுகளவும் நினைக்கவில்லை. அப்படி நான் இருந்தேன். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை நினைக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சில சந்தர்ப்பங்களிலே, சில நேரங்களிலே நாம் நன்மை செய்வோம், அதற்கு பதிலாக தீமை வந்து கொண்டிருக்கும். அதனால் தான் தாவீது இப்படிப்பட்ட நிந்தனையை சந்தித்து புலம்புகிறான். ஐயோ, எனக்கு தீமை வருகிறதே, எனக்கு தீமை வருகிறது. நான் நன்மை செய்தேனே, நான் யாருக்கெல்லாம் நன்மை செய்தேன், நான் எப்படியெல்லாம் நன்மை செய்தேன், நான் எப்படியெல்லாம் உதவி செய்தேன், இப்படி செய்தேனே, அப்படி செய்தேனே, இப்படியெல்லாம் நான் உதவி செய்து பார்த்தேனே, ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு தீமை வருகிறதே என்று சொல்லி அங்கே அங்கலாய்த்து புலம்புகிறான். தொடர்ந்து என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாயிருந்த போது இரட்டு என் உடுப்பாயிருந்தது. தாவீது சொல்றான், அவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள், என்னை ஏசுகிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்கள் ஒரு காலத்துல வியாதியா இருந்த பொழுது, கஷ்டப்பட்ட பொழுது அவர்களுக்காக ரெட்டு உடுத்தி சாம்பலை தடவை ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தவன் நான். அப்படி நான் ஜெபித்தேன். பாருங்க எப்படி புலம்புறான் பாருங்க. நான் அப்படி ஜெபித்தேன். வியாதியா இருந்த போது நான் சும்மா இருக்கல, அவங்களுக்காக கண்ணீரோடு நான் ஜெபித்தேன், வேதனையோடு ஜெபித்தேன், ரெட்டு உடுத்தி ஜெபித்தேன். இப்படி ஜெபித்து தான் நண்பர்கள் வந்தார்கள், விசுவாசிகள் வந்தார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வந்தார்கள். இவர்களுக்காக நான் ஜெபித்தேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றேன் என்று சொல்லி தாவீது ராஜா புலம்புகிறான். அவருடைய வியாதியா இருக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கவில்லை, நான் சும்மா இருக்கவில்லை. ஐயோ, இவர்கள் வியாதியில் இருக்கிறார்களே, இவர்கள் நொறுக்கப்பட்டு காணப்படுகிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபித்தேன் என்று சொல்லுகிற ஒரு நிலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் சரீரத்தை, என் ஆத்துமாவை நான் உபத்திரவப்படுத்தினேன். நான் உபவாசித்து எப்படியாவது சுகம் தாரும் ஆண்டவரே, எப்படியாவது விடுதலை தாரும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும், இந்த ஜனங்களுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி நான் உபவாசம் இருந்து ஜெபித்தேன். என் ஆத்துமாவை நான் வேதனைப்படுத்தினேன், என் ஆத்துமாவை நான் உபத்திரவப்படுத்தினேன், என் சரீரத்தை உபத்திரவப்படுத்தி எப்படியாவது இந்த ஜனங்கள் நன்றாக இருக்க வேண்டும், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று
என்று சொல்லி நான் உபத்திரவப்படுத்தினேன். தொடர்ந்து என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் என் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். நான் சிநேகிதனா நினைச்சு, அதான் அந்த சிநேகிதன், அந்த தோழன் தான் எனக்கு எதிர்த்து நிற்கிறான், அந்த தோழன் தான் எனக்கு எதிரியாய் நிற்கிறான், அவன் தான் என்னை நிந்திக்கிறான். இப்ப பாருங்க, நான் அவனை என் சிநேகிதனாகவும் என் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க இப்படி ஒரு சிலர்கிட்ட இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எதிராக வருகிற நிந்தனையை நீங்கள் தாங்க முடியாமல் தவிக்கலாம். சொந்தத்திலிருந்து, உறவுகளில் இருந்து, நண்பர்களிடத்திலிருந்து வருகிற நிந்தை தொடர்ந்து தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் என்று சொல்லுகிறான். தலை கவிழ்ந்து நடந்தேன், என் தலை குனிந்து கிடக்கிறது, நான் கவிழ்ந்து நடக்கிறேன், தலை கவிழ்ந்து நடக்கிறேன் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து புலம்புகிறதை காண முடிகிறது. என் அன்பு சகோதரனை, சகோதரியே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நமக்கு காணப்படுகிறதா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஒருவேளை எவ்வளவு மோசமான ஒரு நிந்தனையாக இருக்கும் பாருங்கள். எவ்வளவு ஒரு மோசமான நிந்தனை, தலை கவிழ்ந்து நடக்கிற அளவுக்கு நிந்திக்கிற ஒரு சூழ்நிலை. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நட்பு மூலமாக வருகிற இந்த நிந்தனை சங்கீதம் 35 சங்கீதம் 11 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து அதனுடைய விளக்கத்தை நம்ம கேட்டோம். இப்ப சங்கீதம் 69:10 நம்ம போகலாம். என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. என்ன வேதனை பாருங்க, என்ன வேதனை பாருங்க. நான் உதவி செய்தவன், என் கூட இருந்தவன், அவனுக்காக அழுதவன், அவனுக்காக ஜெபித்தவன், அவன் தான் என்னை நிந்திக்கிறான். அவன் நிந்திக்கிறான், ஜெபத்தில் கூட நிந்திக்கிறான். ஜெபம் பண்றா கூட அதுக்கு கூட நிந்தனை, அதற்கு கூட நிந்தனை. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலை என்ன? இப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிறீர்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? நட்பு நிந்திக்கிறது, சொந்தம் நிந்திக்கிறது, அதையெல்லாம் தள்ளுவோம். இங்கே ஒரு காரியத்தை பார்க்கும்போது வாசியுங்கள், 2 சாமுவேல் 15:14. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். தீவிரமாய் புறப்படுங்கள். பாருங்க, இப்ப மகனே நிந்திக்கிறவர்கள். தாவீது ராஜா மகனை பார்த்தே ஓட வேண்டிய சூழ்நிலை, மகனை பார்த்து ஓடிக்கிட்டு ஒளிகிற ஒரு சூழ்நிலை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகனே தூரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு நிந்தனையை சந்திக்கிறான் பாருங்கள். எவ்வளவு உதவி செய்தவன், ஆண்டவருக்கு அருமையானவன், ஆண்டவருடைய பார்வையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அப்படிப்பட்டவனுக்கு வருகிற நிந்தையை எல்லாம் பாருங்கள். இவ்வளவு நிந்தனை எங்க இருந்து வருது? முதலாவது சொந்தத்திலிருந்து, 2வது தோழனிடத்திலிருந்து, 3வது சொந்த மகனிடத்திலிருந்தே வருகிற நிந்தை. அதாவது நமக்கு அறிமுகமானவர்களிடத்திலிருந்து வருகிற நிந்தை. இது முதலாவது நிந்தை. அப்ப இந்த நிந்தையை பார்த்து தாவீது அந்த நிந்தையெல்லாம் பார்த்து அமைதியா போய் அந்த நிந்தைக்கு ஒரு பதில் சொல்லி முடிப்பார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு விசேஷித்த கேரக்டர். 2 சாமுவேல் 16:12 வாசிக்க கேட்கலாம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை செய்வார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது ராஜா பாருங்க, நேரடியா ஃபைட் பண்ணல, நேரடியா போராடல, நேரடியா வாக்குவாதம் பண்ணல, நேரடியா எதிர்த்து நிக்கல. ஆனா தாவீது ஆண்டவரையே பார்த்து சார்ந்து நிற்கிறார். இப்போ தாவீது என்ன சொல்லி முடிக்கிறான்? அவன் நிந்திக்கிறான், நிந்திச்சுட்டு போட்டோம், அவன் நிந்திச்சுட்டே போட்டோம், அவன் நிந்தனை செய்யட்டும். ஆனா அவன் நிந்திக்கிற அந்த நிந்தனைக்கு பதிலாக இப்படி என் மகனை நிந்திக்கிறானே, இப்படி என் மகனை கேவலப்படுத்துகிறானே, இப்படி என் மகனை அசிங்கப்படுத்துகிறானே என்று எண்ணி கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அவன் நிந்தித்து போகட்டும்,
அவன் என்ன நிந்தனை செய்தாலும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி முடிக்கிற ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. அந்த நிந்தனையை கர்த்தர் பார்ப்பார்ல, ஆண்டவர் பார்ப்பார்ல. எப்படிலாம் நிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க, என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு. ஆண்டவருக்கு மறைவா எதுவும் கிடையாது, எல்லாரும் வெளிப்படையா தான் இருக்கிறோம். ஒருவேளை என் அன்பு மகனே மகளே, ஒருவேளை இந்த தாவீதின் கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்மளை ஏதாவது திட்டாங்கன்னு வைங்க, அல்லது கோபமா பேசிட்டான்னு வைங்க, அதை பொறுத்து கொள்ளுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லது நமக்கு பதில் சொல்றோமா? அதுக்கு பதில் சொல்றோமா? சொந்தத்தில் வருகிற நிந்தை, தோழனிடத்திலிருந்து வருகிற நிந்தை, அல்லது சொந்த பிள்ளைகள் மூலமாக வருகிற நிந்தை, அல்லது சொந்த பெற்றோர்களால் வருகிற நிந்தை, இப்படிப்பட்ட நிந்தைகள்லாம் வரும்பொழுது நம்ம கோவப்படுறோமா? பதில் சொல்றோமா? என்ன செய்கிறோம்? ஆனா தாவீதினுடைய கேரக்டரை பாருங்க. ஒரு ராஜா, ஒரு நல்ல ஆடு மேய்ச்சவன் ராஜாவானா, ஒரு பெரிய வீரன், சாதாரணமான கரடியை கொண்டு போனவன், சிங்கத்தை கொண்டு போட்டவன், ஏன் கோலியாத்தவே தூக்கி போட்டு மிதிச்சவன், கோலியாத்தவே தூக்கி போட்டு மிதிச்சவன். அப்படிப்பட்ட ஒரு தாவீது பெரிய அரக்கனை அழிக்கிற சக்தி இருந்தது, ஒரு சிங்கத்தை அழிக்கிற சக்தி இருந்தது, ஒரு கரடியை அழிக்கிற சக்தி இருந்தது. இப்படி பேசுகிறவனை ஓங்கி தாடையில ஒரு அடி அடிச்சா கொண்டு போட்டுடலாம். ஆமென் சொல்லுங்களா? ஆனா ஒரு வார்த்தை பேசவில்லை, ஒரு வார்த்தை பேசவில்லை. அதுதான் தாவீது, அதுதான் தாவீது. ஏன் என்று சொன்னால் அவன் பார்க்கிறான், ஆண்டவரை பார்க்கிறான். இந்த நிந்தனையை பார்த்து ஒருவேளை எனக்கு நன்மை கிடைச்சிரும், எனக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருவார், என் மகன் அவதூறா பேசப்படுகிறான், பொய்யாய் பேசப்படுகிறான், பொய்யாய் நிந்திக்கப்படுகிறான் என்று சொல்லி என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி அந்த நிந்தனைக்கு ஒரு பதில் சொல்லி முடிக்கிறான். சொந்தத்தினுடைய நிந்தனைக்கு ஒரு பதில் சொல்லி முடிக்கிறான். இரண்டாவது, சத்துருக்களிடத்திலிருந்து வருகிற நிந்தனை. சத்துருக்களிடத்திலிருந்து வருகிற நிந்தனை. சங்கீதம் 89:50-51 வசனம். ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலுமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். ஆண்டவரே, நினைத்தருளும். இப்ப பாருங்க, சொந்தங்கள் போச்சு, இப்ப யார் வந்துட்டா? சத்துருக்கள் வந்துட்டான். சத்துருக்கள் எப்படி வருவானா, சத்துருக்கள் எப்படி நிந்திப்பானா, அவன் நேரடியா நம்மளை நிந்திக்க மாட்டான், நேரடியா நம்ம நிந்திக்க மாட்டான். நேரடியா யாரை நிந்திப்பானா, நம்ம வணங்குற கடவுளை நிந்திப்பான். அவன் தான் சத்துரு, அவன் தான் பிசாசு. அவன் யாரை நிந்திப்பானா, நீ கண்டுபிடிச்சுக்கலாம். சத்துரு யாரை நிந்திப்பா? ஆண்டவரை நிந்திப்பான். அவன் ஆண்டவரே நிந்திச்சுக்கிட்டு இருப்பான். எப்படி நிந்திப்பான் பாருங்க. நீங்க ஆலயத்துக்கு போறீங்களா, சர்ச்சுக்கு போறியா, ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சுட்டாரு, உன்னை விட நான் நல்லா இருக்கேனே, இத்தனை வருஷம் நீ கோயிலுக்கு போனியா, இத்தனை வருஷம் ஆண்டவரை தேடினியா, என்ன ஆச்சு உனக்கு, ஒன்றும் நடக்கலையா, உன்னை விட நான் நல்லா இருக்கேனே அப்படின்னு பேசுவான். அதான் சத்துரு. ஆண்டவரே குறை சொல்லிக்கிட்டு இருப்பான் சத்துரு. ஆலயத்துக்கு போறிய, சர்ச்சுக்கு போறிய, என்னப்பா நடந்துச்சு, உன் வாழ்க்கையில என்ன முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் தான் சத்துரு. உன் வாழ்க்கையில பலரை நீங்க இப்படி சந்திச்சிருக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும், உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகெரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். ஜனகரிப்பு யாரை நிந்திக்கிறான்? ஜீவனுள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே, இந்த வார்த்தையை கேளு. அப்ப சத்துரு நேரடியா ஓண்ட பேச மாட்டான், உன்னை பத்தி பேச மாட்டான். ஆண்டவர் என்னப்பா செஞ்சாரு உனக்கு, கடவுள் என்ன செஞ்சாரு, இயேசுவை தேடி என்னத்தை கண்டா, நீ அப்படியே தானே இருக்க, உன் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லையே, இப்படியே பேசுவோம் பாருங்க. 10ஆம் வசனம் வாசிங்க, அதே அதிகாரம். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எட்ட ஒட்டாதே. அடுத்த வசனம் சேர்த்து வாசிங்க, 11. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? நீ ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருக்கிய, நீ தப்புவாயோ? நீ தப்பவே முடியாது, உன்னால தப்பவே முடியாது. அப்படித்தான் பேசுவாங்க. சத்துருக்கள் பேசும்போது ஆண்டவரை சுட்டி காட்டி கோயிலுக்கு போறாலாம் அப்படின்ட்டுருவாங்க. வேதக்காரங்க, வேத புஸ்தகத்தை தூக்குறவங்க, வேத புஸ்தகத்தை
தூக்குறவங்க அப்படின்றாங்க. ஒரு சின்ன ஒரு பேச்சு பேசுனா கூட நின்றுட்டு பேசியாச்சுன்னா, ஆமா வேத புஸ்தகத்தை தூக்கிட்டு குலுங்கி நடந்து போறா, ஆமா இவெல்லாம் கோயிலுக்கு போய் சர்ச்சுக்கு போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். என்ன இயேசு, ஒரு சின்ன பிறகு என்ன இயேசு, என்ன சர்ச்சு, என்ன விசுவாசி, என்ன அவன் காரியம், அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இது சத்துருக்களால் வருகிற அந்த நிந்தை, சத்துருக்களால் வருகிற நிந்தை. இன்னும் இப்படிப்பட்ட நிந்தை வரும்போது கடைசி என்ன சொல்லி முடிப்பானா, சங்கீதம் 42:10 வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது, எலும்புகளை உருவ குத்துவது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, உன் ஆண்டவர் எங்க? நீ அற்புதம் நடக்கணும்னு சொல்லி என்ன ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு அலைகிற, உன்னை ஆண்டவர் காப்பாத்தல. உன் தேவன் எங்கே? உன்னால ஒரு தொழில் சரியா செய்ய முடியல, உன்னால வருமானம் பார்க்க முடியல, உன்னால உருப்படியா ஒரு வேலையை செய்ய முடியல, உன்னால ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியல, உன்னால நடத்த முடியல. உன் கடவுள் எங்கே? உன் தேவன் எங்கே? உன் தேவன் எங்கே என்று சொல்லி நாள்தோறும் அவர்கள் சொல்லுகிறபடியினால் என்ன உருவ குத்துவது போல் இருக்கிறது, உருவ குத்துவது போல் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். உருவ குத்துவது போல் இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படித்தான் பேசுவார்கள், இப்படித்தான் சொல்லுவார்கள். இப்படி சொன்னா, இப்படிலாம் பேசுறத கேட்டுட்டு, உருவ குத்துறத கேட்டுட்டு அதற்கு எந்த பதிலும் சொல்லாம, அதுக்கு அடுத்த வசனத்துல அதுக்கு ஒரு பினிஷிங் கொடுத்து முடிக்கிறார் பாருங்க. முதல்ல சொந்தத்துக்கு ஒரு பினிஷிங் சொல்லி முடிச்சாரு, இப்ப சத்துருக்களுக்கு ஒரு பினிஷிங் சொல்லி முடிக்கிறாரு. வாசிங்க 11ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அவனே பதில் சொல்ல பாருங்க. அவ்வளவு நேரம் நிந்தையை சொல்லி சொல்லி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அழுது புலம்பி கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவார். அதான் தாவீது. புலம்புவான், அடுவான், ஊன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவார். ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பு வரும், என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன். எத்தனை பேர் சத்துருக்கள் பேசட்டும், என்ன சர்ச்சு, எதுக்கு அழைத்து போட்டான், எதுக்கு ரட்சிக்கப்பட்டா, என்ன வேணாலும் பேசட்டும், இன்னும் நான் ஆண்டவரை துதிப்பேன். அதுதான் சங்கீதக்காரன் அனுபவம். இன்னும் நான் ஆண்டவரை துதிப்பேன். எவ்வளவு நிந்தனை வரட்டும், எவ்வளவு பரிகாசங்கள் வரட்டும், எவ்வளவு அவமானங்கள் வரட்டும், என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் முகத்துக்கு ரட்சிப்பு வருகிற அந்த ரட்சிப்பை கொடுக்கிற என் தேவனை இன்னும் நான் துதிப்பேன் என்று சொல்லி முடிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. இன்னும் நான் துதிப்பேன். நாம் அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பலவிதமான சூழ்நிலைகள் காணப்படலாம், சந்தர்ப்பங்கள் காணப்படலாம். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய், நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. மூன்றாவது காரியத்துக்கு சென்று விடுகிறேன். இங்க யாரு நிந்திக்கிறான்னு பார்ப்போம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதையும். அழுகிறார்கள் ஆண்டவரே, அழுகிறார்கள். உமது சுதந்திரத்தை, உம்முடைய பிள்ளைகளை பழிக்கு நிந்தைக்கு நீர் ஒப்பு கொடுக்க வேண்டாம். தொடர்ந்து உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. புறஜாதிகளுக்குள்ளே உன் தேவன் எங்கே என்று ஏன் சொல்லப்படுவானேன்? தொடர்ந்து 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்ப பாருங்க, மூணாவது
புறஜாதிகளால் வருகிற நிந்தை. முதலாவது நெருக்கமானவர்கள், சொந்தம், பந்தம், நட்பு, உறவு, இவர்களால் வருகிற நிந்தை. இரண்டாவது சத்துருக்களால் வருகிற நிந்தை அல்லது சாத்தானால், பிசாசால் வருகிற நிந்தை. மூன்றாவது புறஜாதிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்திலிருந்து வருகிற நிந்தை. அப்படிப்பட்ட ஒரு நிந்தை. என்ன, கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? நாங்கெல்லாம் நல்லா இருக்குமே, இயேசுவை கும்பிடுற உங்களுக்கு ஏன் இந்த கதி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லி, எதை சொல்லி அவர்கள் நம்மை நிந்தை செய்வார்கள் என்றால், நம்முடைய வருமானத்தை, நம்முடைய வசதியை, வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் நம்மை நிந்திப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிந்தனையை கொண்டு வருவார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். 19ஆம் வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். வாங்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3 விதமான நிந்தனை வருகிறது. 3 விதமான நிந்தனை. நமக்கு நெருக்கமானவர்களிடத்தில் வருகிற நிந்தனை, சத்துருக்களிடத்திலிருந்து வருகிற நிந்தனை, மற்றும் புற ஜாதிகள் மூலமாக வருகிற நிந்தனை. 3 திசைகளிலிருந்து வருகிற நிந்தனை. இந்த நிந்தனையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். எப்படி கடாட்சிப்பார் என்று சொல்லி, இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், அதனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். தானியத்தை கொடுக்கிறேன், திராட்சரசத்தை கொடுக்கிறேன், எண்ணெயை கொடுக்கிறேன். அப்ப பாருங்க, இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் தெளிவா சொல்றார். இந்த 3 காரியத்திலும் நமக்கு கஷ்டம் வரும்போது, பஞ்சம் வரும்போது நம்ம நிந்தையா பேசுவாங்க. என்ன, அவங்கள கோயிலுக்கு போறாங்க, அங்க சாப்பாடுக்கு வழி இல்லை, ரொம்ப ஏளனமா பேசுவாங்க. ரொம்ப ஏளனமா, ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, நாங்கெல்லாம் நல்லா வீடு கட்டி நல்லா வசதியா வாழ்றோம், அவங்க பாருங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல நிலைகளில் பேசப்படுகிற காரியங்கள். ஆனால் பாருங்க, இங்க தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், அதனால திருப்தி ஆவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிப்படை தேவை இதுதான். அடிப்படை தேவை தானியம், திராட்சரசம், எண்ணெய், அடிப்படை வசதிகள். இதுதான் அடிப்படை வசதி. நம்முடைய வாழ்க்கையில அடிப்படை வசதின்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அடிப்படை வசதிகளை சந்திக்கப்படாம நிறைய பேர் இருக்காங்க இந்த தேசத்துல, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நமக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிப்படை தேவை ஒன்று உண்டு. இந்த அடிப்படை தேவை அவங்களுக்கு என்னது? திராட்சரசம், தானியம், எண்ணெய். அதுதான் அடிப்படை தேவைகள். நமக்கு திராட்சரசம் இல்லை, எண்ணெயும் தானியமும் கட்டாயம் என்ன செய்யணும்? நமக்கு அடிப்படை வசதி தானியமும் எண்ணெயும் நமக்கு அடிப்படை வசதிகள் வருது. அவங்க எக்ஸ்ட்ரா திராட்சை ரசத்தை கூட்டிட்டாங்க. அவங்க நாட்டுல எல்லார் வீட்லயும் திராட்சை கூடி கிடக்கும். நீங்க போனீங்கன்னா உடனே ஒரு குப்பு, உடனே ஒரு கொலை, திராட்சை கொலைய அப்படியே பிடுங்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் போட்டு என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. அப்ப பாருங்க, இப்ப தானியம் குறைவுபட்டது, எண்ணெய் குறைவுபடுது, திராட்சை ரசம் குறைவுபட்டா அங்க ஏளனம் பேசுவாங்க. என்னையா உங்க ஆண்டவர் செஞ்சுட்டாரு, என்ன உங்க ஆண்டவர் செஞ்சுட்டாரு, ஒண்ணும் செய்யலையே என்று குறை பேசுவாங்க, அப்படி நிந்திப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து யோவேல் 2:19 திருப்பி ஒருக்க வாசிங்க. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சைரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். பாருங்க, இதனுடைய அடிப்படை வசதி என்பதை உபாகமத்துல பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது எல்லாம் ஃபவுண்டேஷன். உபாகமம் 11, 13, 14, 15 வசனங்கள். நீங்கள்
உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தானியம் திராட்சரசம் என்ன வரணும்னா ஆண்டவருடைய தயவு வேணும். அப்போ அவர் மழையை கரெக்டா கொடுத்துட்டாருன்னு வைங்க, மழை கரெக்டா பெய்யுதுன்னு வைங்கலாம், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் தன்னால கிடைச்சிரும். தானியம் கிடைச்சிரும், திராட்சரசம் கிடைச்சிரும், எண்ணெய் கிடைச்சிரும். பாருங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லணும்னா ஆண்டவருடைய காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தால், முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால், அவருக்கு கீழ்ப்படிந்தால் வானம் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். அப்போ பாருங்க, அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அவர் திறந்து தருவார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரன் இப்படி சொல்லி அவன் முடிக்கிறான். சங்கீதம் 104:15 மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்துக்கு எங்களை அப்படிலாம் வருதுன்னு பாருங்க. இந்த 3 சொல்லிட்டு அவர் இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்போ பவுண்டேஷன் ஆசீர்வாதம் உபவாதத்துல வருது. அப்போ சங்கீதக்காரன் சொல்றான், இதை அந்த 3 காரியத்தையும் சொல்லி இப்படித்தான் நம்ம மகிழ்ச்சி ஆக்குகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இப்படி பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தை என்ன செய்தான்? மகிழ்ச்சியாக்குகிற திராட்சரசம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற திராட்சரசம். அப்போ உங்க இருதயத்தை மகிழ்ச்சியாக்குற திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் எண்ணெய். உங்க முகத்துக்கு களை உண்டாக்குறது எண்ணெய். ஆனா இன்னைக்கு யாரும் எண்ணெய் தேய்க்கிறதே இல்லை. எண்ணெய் தேய்க்கிறதுனாலதான் உங்க முகம் காஞ்சி சுருண்டு வதங்கி இந்த வத்தக்க பழம் போல என்ன செஞ்சு அது போயிட்டு. நீங்க கரெக்டா எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா உங்க முகத்துக்கு என்ன கிடைக்கும்? முகக்கலை. முகத்துல ஒரு களை. அப்போ நீங்க தலையில ஒழுங்க எண்ணெய் தேய்ச்சின்னா அந்த முகத்துல ஒரு களை உண்டாகும். இல்லைன்னா சூம்பி சுருங்கின மாதிரி என்ன செய்யும் தெரியும். இன்னைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, பிள்ளைகளை கூப்பிட்டேமா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் வாங்க, அதெல்லாம் வர முடியாது. அந்த காலத்துலலாம் எண்ணெய் தேய்க்கலன்னு விட மாட்டாங்க, தாய்மார்களே விட மாட்டாங்க. எண்ணெய் தேய். இப்போ எதுக்கு நஷ்டம்? எண்ணெய் தேய்ச்சி அது கொஞ்சம் காசுலாம் செலவு பண்றது எதுக்கு? பரட்டையாவே அலை அல்லது தலை முடிய இஷ்டம் போல என்ன செஞ்சுட்டு விரிச்சு போட்டு நீ அலமா அல. அந்த காலத்துல தலையை விரிச்சு போட்டு வந்தா வெளியே விட மாட்டாங்க. தலையை விரிச்சு போட்டு வந்தா பேய் வருதும்பாங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. என்ன வருது? பேய் வருது. பேய் தான் தலையை விரிச்சு போட்டு இப்படி தலையை விரிச்சு போட்டு இப்படி சுத்தம். அந்த காலம் நான் வந்த புதுசுல பெரியாம்பட்டியில எல்லாம் தலையை விரிச்சு போட்டு இப்படி சுத்தி இந்த முடி வந்து அந்த தரையில ஒரு அடி அடிச்சு எழும்பும் பாருங்க. அட்டே அப்பா, நீங்க பாத்துருக்கீங்களா என்னமோ தெரியாது, பேயா ஆடும். நான் பார்த்துருக்கேன். தலை அப்படி ஒரு சுத்தி சுழட்டி ஒரு அடி அடிச்சு தரையில அடிச்சு அந்த தலை அப்படி பின்னால எலும்பி திருப்பி முன்னால வந்து அடிச்சு எலும்பி சில நேரம் நம்ம கொஞ்சம் பிசாசு மூஞ்சில ஒரு அடி அடிச்சு போயிடும். அவ்வளவு பிசாசு சேட்டை பண்ணோம் பாருங்க. அப்ப என்ன தேய்க்கிறது முகத்துக்கு களைய கொடுக்கும். இன்னைக்கு வறண்டு சுரண்டு அப்படி காணப்படுதுன்னா அதுக்கு காரணம் முகப்பொலி கெடுக்கிறோம். நம்ம என்ன தேய்க்காம கெடுக்கிறோம். ஏதோ ஒரு நாள் ஷாம்பு போட வேண்டியதான். ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது அது முடிய நம்ம என்ன செய்ய வேண்டியது. இப்போ எல்லாம் எண்ணெய் தேய்க்காம முடியெல்லாம் ப்ரௌன் கலரா ஆகுது. முடியெல்லாம் ப்ரௌன். ஏமா ப்ரௌன் கலரா இருக்குது அப்படின்னு சொல்லினா அது எண்ணெய் தேய்க்கல. சில முடிகள் பாருங்க, அது ஒரே முடிதான் 10 பிரிஞ்சு கிடக்குது. ஒரே முடி 10. அதுக்கு பேர் முடி வெடிக்குதான். முடி என்ன செய்யுது? வெடிச்சுட்டான். நான் கேட்டேன், எப்படி 10 பிரிஞ்சு கிடக்காது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா முடி வெடிக்குது அப்படிங்கிறாங்க. அது 10 பிரிஞ்சு. ஏன் 10 பிரிஞ்சுது? எண்ணெய் தேய்க்கல, அது வெடிக்குது. முடி கூட வெடிக்குது. என்ன தவிர முடி வெடிக்குது. முடிச்சா அது 1 10 ஆகுது. பாருங்க, இவ்வளவு நடக்குதுக்கெல்லாம் காரணம் இந்த முகக்கலையை கெடுக்கிற காரியம் இதெல்லாம். என்ன முகக்கலையை உண்டு பண்ண பைபிள் சொல்லுது.
வேதம் சொல்லுது என்ன முகக்கலையை உண்டு பண்ணு. அப்ப என்ன நம்ம தேய்க்கணும் பாருங்க, முகக்கலையை உண்டு பண்ணுகிற எண்ணெய், இதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம், இன்னும் தொடர்ந்து இருதயத்தை ஆதரிக்கும் தானியத்தையும் விளைவிக்கிறார். வாங்கி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தை ஆதரிக்கிற தானியம், இருதயத்தை ஆதரிக்கிற தானியம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க, இருதயத்தை ஆதரிக்கிற தானியம். ஆகவே அதனாலதான் அங்க யோவேல்ல சொல்றாரு, தானியம், திராட்சரசம், எண்ணெய் மூணையும் நான் செழிப்பா தருவேன், நான் செழிப்பா தருவேன், திருப்தியாய் தருவேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக ஆரம்ப வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 25:8 திரும்புவோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்க போகிறார். எல்லா முகத்துல இருந்து கண்ணீரை துடைக்க போறார். ஓங்கி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த முகத்திலெல்லாம் கண்ணீர் காணப்படுகிறதோ அந்த கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்க போகிறார். கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடை. ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வந்து இருக்கலாம், ஒருவேளை நிந்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாதியாக இருக்கலாம், அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எனக்குடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லையே, அல்லது ஒரு வரவு இல்லையே, அல்லது ஏற்ற காலத்துல மழை இல்லையே, அல்லது விதைப்பதுல சரியான ஒரு பயன் இல்லையே, கனி இல்லையே, என்னுடைய மாடுகளினால் ஒரு பெருக்கம் இல்லையே, ஒரு நன்மை இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி பல விதத்திலே நீங்கள் கலங்கி சுருண்டு கிடக்கலாம். கண்ணீரை எல்லாம் துடைப்பார். முகத்துல வடிகிற கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிற ஆண்டவர், கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். ஒருவேளை உங்க முகம் அழுது கொண்டிருக்கிறதா, நீங்கள் புரண்டு கொண்டிருக்கிறீர்களா, அல்லது சுருண்டு கொண்டிருக்கிறீர்களா, அல்லது ஒதுங்கி கொண்டிருக்கிறீர்களா, அல்லது ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு, உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் நிந்தனை பெரிதாய் காணப்படுகிறதா? தாவீதின் நிந்தனை பார்த்தீர்களா? தாவீதின் சொந்தக்காரன் நிந்தனை, சத்துருக்களுடைய நிந்தனை, இன்னும் தன்னுடைய சொந்த மகனால் வருகிற நிந்தனை, இத்தனை நிந்தனைகளையும் சந்தித்து மீண்டும் மீண்டும் அவர் ஒரு மாற்றத்தை ஏறெடுத்தார். மீண்டும் அப்சலோம் எல்லாம் காலியாகி மீண்டும் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். மீண்டும் தாவீது ராஜாவானார். மீண்டும் தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதுதான் பின்னால் நடக்கிற அந்த சம்பவம். அதற்கு ஏற்ற தகுதிகளை இந்த தாவீது உடையவராக காணப்பட்டார். ஆகவே கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். ஐயோ, இந்த காரியம் முடியலையே, வீடு கட்ட முடியலையே, வீடு கட்டணும் பாதியிலே கிடக்குது, இந்த கல்யாணத்துக்குரிய பணம் இல்லையே, இந்த கடன் சுமை என்னால் அழுத்தி கொண்டிருக்கிறதே, இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு மாற்றம் இல்லையே, இந்த வேதனையில எனக்கு கஷ்டமா இருக்குதே, இந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, இந்த விவசாயத்துல தேவையான வருமானம் இல்லையே, இப்படி வருமானம் வரணும்னு சொல்லி இதை செய்தேன்னு, ஆனா வருமானம் இல்லாம போயிட்டு என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையுமா நினைத்து நினைத்து நினைத்து, நிந்தனையை நினைத்து நினைத்து, என் குடும்பம் என்னை நிந்திக்கிறது, என் நண்பர்கள் என்னை தூசிக்கிறார்களே, என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள புற ஜாதிகள் என்னை ஒரு மாதிரி பார்க்கிறார்களே, இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். உங்களை தேடி வருகிறார். யார் நிமித்தமெல்லாம் நீங்கள் கண்ணீர் வெடித்தீர்களோ அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தர் தேடி வந்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம். அடுத்த வார்த்தையை வாசித்து முடிப்போம். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். நம்முடைய நிந்தனைகளை முற்றிலும் நீக்குகிற ஆண்டவர் நமத்திலே வந்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி இடம் கொடுப்போமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்தால் இந்த காரியங்கள் உனக்கு ஆசீர்வாதமாக நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் இன்றைக்கும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்.